அண்ணா வணக்கம்ண்ணா. கோகுல் வணக்கம். வணக்கம்ண்ணா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க, இறைவன் அருளால். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேண்ணா. சமூக வலைதளங்கள்ல ஒரு ஆடியோ ஒண்ணு வைரலா பரவிட்டு இருக்கு. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் உங்களுடைய மகனுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்றது மாதிரி. அத ஆ, பார்த்த உடனே நீங்களும் சமூக வலைதளங்கள்ல பகிர்ந்திருந்தீங்க. அப்போ ஆ. சீமான் அவர்களோட நேரடியா நீங்க தொடர்புல தான் இருக்கிறீங்களா? உங்களோட நட்பு இன்னும் தொடருதா? அப்படிங்கிற மாரி ஒரு நல்ல செய்தி தான் அது. அத பத்தின உங்களுடைய பார்வை. கோகுல், நான் எப்பவுமே அவரோட நல்ல தொடர்புல இருக்கேன். இடையில அந்த ஒரு ஆடியோ வந்தப்ப மனசாபத்துல இருந்தமே தவிர, அதுக்கு முன்னாடியும் சரி, அதுக்கு பின்னாடியும் சரி, அவர்ட்ட எப்பவுமே அண்ணன்ட்ட எப்பவுமே தொடர்புல தான் இருக்கேன். ஆனா மத்த கட்சி சம்பந்தமா வேற எதுவுமே நாங்க பேசிக்கிறல. பிள்ளைக்கு பிறந்தநாள் நீங்க இப்ப யாருமே அண்ணன்ட்ட வந்து அண்ணன் இன்னைக்கு பிறந்தநாள் சொன்னா அண்ணன் குரல் பதிவு அனுப்பாங்க. அது மாதிரி என் மகனுடைய பிறந்தநாளை நினைவுபடுத்தின அண்ணனுக்கு அன்னைக்கு நினைவுபடுத்தின அவங்க 2 பேருமே வாழ்த்து செய்தி போட்டாங்க. அன்பு மகன் தமிழினியன் சே அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்து. அவ்வளவுதான், மத்தபடி ஒண்ணும் இல்ல. கட்சி சம்பந்தமா நான் பெருசா அண்ணன்ட்ட பேச மாட்டேன். எப்பவுமே வந்து அது அது வந்து அண்ணன் விருப்பப்பட்ட தகவலை மட்டும் நான் அனுப்பிடுவேன். இப்ப ஏதாவது எனக்கு ஒரு தேவை இருக்கு, அல்லது கட்சியில ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு மனசா இருக்கு, ஏதாவது ஒண்ணா அனுப்பிடுவேன். அண்ணன் அதுக்கு பதில் சொல்லுவாங்க. ஒரு சில நேரம் நான் திரும்ப நினைவுபடுத்துவேன். அதுக்கப்புறம் அதுக்கு வேற யார் மூலமாவது ஏதாவது பேசுவாங்களோ அவங்களே ஏதாவது சொல்லுவாங்களே தவிர, அதிகமா கட்சி சம்பந்தமா அண்ணனுக்கு போட்டு ஒரு மன உளைச்சல் எப்பவுமே கொடுக்கவே மாட்டேன். மன நிச்சயமா. உளைச்சலை கொடுக்காம ஏதாவது விஷயம்னா அனுப்பிடுவேன். ஒரு 2 தடவை நான் நினைவுபடுத்துவேன். அண்ணன் அதை தவிர்க்கிறாருன்னா அதுக்கு பதில் சொல்ல விரும்பலைன்னு அர்த்தம். நானும் அதை அழுத்தம் கொடுக்க மாட்டேன். அடுத்து அடுத்த விஷயத்துக்கு போயிருவேன். அவ்வளவுதான். ஒரு விஷயத்த சொல்லுவேன், 2 தடவை நினைவுபடுத்துவேன். 2 தடவைக்கும் அண்ணன் பதில் அளிக்காட்டி ஏதோ வேற ஏதாவது அவருக்கு வந்து அந்த விஷயத்துல ஒன்றும் பிடிக்காம இருக்கலாம், இல்ல அவருக்கு அது அது ஏதாவது தேவையான மன உளைச்சலை கொடுக்குற விஷயமா கூட இருக்கலாம். அதனால அந்த மாதிரி விடயங்களை தவிர்த்துக்கிட்டு நான் அடுத்த வேலைக்கு போயிரு. அது எனக்கு நான் பாதிக்கப்பட்ட விடயங்களா இருந்தாலும் கூட அண்ணனுக்கு மன உளைச்சல் ஏற்படுதுன்னா அது சம்பந்தமா வேற ஏதாவது இருக்கும் அப்படின்ட்டு நான் அதை கடந்துருவேன். அதனால எப்பவுமே அண்ணன்ட்ட நல்லா தான் பேசிக்கிட்டு இருக்கேன், எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஆஹ் நிச்சயமாண்ணா. ஆமா, நான் அதுல வந்து எல்லாம் எந்த வகையான இதுவும் இல்ல. அதனால நான் இது இப்படி இவங்க ஏதாவது ஒரு பொருளையை கிளப்பி விட்டுட்டே தான் இருப்பாங்க. அதான். ஏன்னா, நீங்க வந்து சில கருத்துக்கள் வந்து வெளிப்படையா பதிவு பண்ணும்போது, இவர் வந்து சீமான் அவர்கள் வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க, ஓரம் கட்டிட்டாங்க அப்படிங்கிற மாரியான ஒரு வாதங்கள்லாம் இருக்கு இல்லையா? அதற்கெல்லாம் இதுல பதிலடி குடுக்குற மாரி இருந்துச்சு. அதனால தான் அத கேட்டேன். இல்ல, நான் எப்பவுமே ஓப்பனா பேசுறது அதான் என்னுடைய மைனஸ், தான் என்னுடைய பிளஸ் தான். நான் என் மனசுல பட்டதை டக்கு டக்குன்னு பேசிடுவேன். அது ஒரு சில நேரம் அண்ணனுக்கு ஒரு மனசங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய விடயமாவும் மாறிடுது. வேற வழியும் இல்லை எனக்கு. நான் அதை வேற வழி இல்லாம தான் அதை பொதுத்தளங்கள்ல பேச வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறேன். ஆனா அதை வந்து ஒரு சிலர் வந்து இதை பொதுத்தளத்துல பேசிடக்கூடாது, இதை இப்படி செஞ்சிடக்கூடாது, இதை இப்படி செஞ்சிருக்கணும் அப்படிம்பாங்க. பரவாயில்லங்க, அது உங்களுக்கு அது இருக்கட்டும், எனக்கு இதுதான் சரின்னு பட்டுச்சு, இது வேற வழி இல்லை, நான் அதை பதிவு செஞ்சுட்டு போயிருவேன். அது எப்பவுமே கோகுல் ஒண்ணு தெரிஞ்சுங்க, தலைமையோட நாம வந்து ஒரு கருத்து முரண்பாடு வரும்போது அதை வந்து இன்னும் ஊதி பெருசாக தான் செய்வாங்க. நம்மளுக்கு அண்ணன்ட்ட வந்து எந்த வகையான கருத்து முரண்பாடும் கிடையாது. நான் என்ன அனுப்பினாலும் அண்ணன் வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. ஒரு சில விடயங்கள் அவங்க ரிப்ளை பண்ணாமே இருந்திருக்காங்க. அப்படின்னா என்னன்னா அந்த விடயங்கள் அண்ணன் வந்து பேச விரும்பல அல்லது பிடிக்கல, ஏதோ ஒன்று இருக்கும், அதை நானும் நாகரிகமா தவிர்த்துட்டு போயிருவேன் கோகுல். நிச்சயமா நான் புரியுது. உங்களுடைய நீங்க தங்கியிருக்கக்கூடிய இடத்துக்கு நான் வரும்போது கூட அர்த்தத்துல, ம். உங்களுடைய திருமணம் புகைப்படத்துல கூட சீமான் அவர்களுடைய புகைப்படம் இடம்பெற்றிருக்கும். அத நீங்க வந்து பாத்தீங்கன்னா, அந்த சர்ச்சைகள் எழுந்தபோது கூட அத நீங்க மாத்தல அப்படிதான் வச்சிருந்தீங்க. நான் கூட உங்க பேட்டிக்கு போது கேட்டேன். அப்ப இன்றளவும் அந்த நட்பு தொடருது. எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அண்ணன், தம்பி அப்படிங்கிற உறவு அப்படியே இருக்குன்றத நீங்க பதிவு பண்ணியிருந்தீங்க. உங்களுடைய அத பத்தி கொஞ்சம் பகிர்ந்துக்கங்கண்ணா. இல்ல கோகுல், நீங்க இல்ல இல்ல கோகுல், நீங்க ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுங்க. நல்லா இருக்கிறப்ப ரொம்ப தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறது, ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே திருப்பிட்டு அதுக்கு எதிராக போறது அப்படிலாம் இருக்கிறதே கிடையாது. நம்ம எப்பவுமே அண்ணன் அண்ணன். நான் இப்பவும் திரும்ப சொல்றேன், எவ்வளவு மனசா வந்தாலும் என்ன கோவங்கள் வந்தாலும் அண்ணனுடைய பழைய நாட்கள், அண்ணன் கிட்ட கத்துக்கிட்ட விஷயம், அண்ணனோட சேர்ந்து செஞ்ச கலப்பணிகள், அண்ணனுடைய வழிகாட்டுதல்கள், அண்ணனுடைய தலைமையில இயங்குனது, இது எப்பவுமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு 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 வழிகாட்டுதல், ஒரு கற்பித்தல் தான். அண்ணன் வந்து எப்பவுமே அண்ணனுங்கிறத தாண்டி ஒரு நல்ல அரசியல் ஆசான், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அண்ணன்கிட்ட கத்துக்கிட்ட விஷயங்கள் எப்படி வந்து நம்மளுக்கு அழியா செல்வமோ அது மாதிரி அண்ணனோட எடுத்த புகைப்படங்கள், அண்ணனோட பழகிய நாட்கள், அதன் மூலமா இருக்கக்கூடிய நினைவுகள், பரிசு பொருட்கள், இது எல்லாமே அண்ணனுடைய நினைவுகள் தான். நான் எதுல பயணிச்சாலும் எப்படி இருந்தாலும் அண்ணன் இருந்து நினைவுகளை வந்து மறக்கிறதோ அதை தூக்கி வீசுறதோ அந்த மாதிரி இருக்கிறதுங்கிறது முறையா இருக்காது. அது நிச்சயமா. நாகரிகமான ஒரு அரசியலா இருக்க. நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் நீங்க கடந்து வந்த பாதையை மறக்க கூடாது. நீங்க எதெல்லாம் ஏணி வந்தீங்களோ அந்த ஏறி வந்த ஏணி படிகளை மறந்துடக்கூடாது, எட்டி உதச்சிடக்கூடாது. நான் இப்பவும் திரும்ப சொல்றேன், எவ்வளவு மனசா வந்தாலும் அண்ணன் சீமான் அவர்கள் என்னுடைய அரசியல் ஆசான், எப்போதும் என்னுடைய அரசியல் ஆசான், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. அண்ணன் சீமான்ட்ட இருந்து நான் நிறைய கத்துருக்கேன். அண்ணன் நேரடியாக கூப்பிட்டு சிவசங்கரா இதெல்லாம் செய்யடா அப்படின்னு கத்துக் கொடுக்குறாரு இல்லையோ, அண்ணன் பொதுவாக பேசக்கூடியதுல இருந்து நம்ம உள்வாங்குறோம். அதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு அண்ணனுடைய கற்பித்தல் வந்து எப்பவுமே நம்மளுக்கு வாழ்க்கை முழுவதும் பயன்படும். அது நீங்க நிச்சயமா. அரசியலுக்கு அப்பாற்பட்டும் கூட பயன்படும். அதனால வந்து பிடிச்சிருந்தா அண்ணனை கொண்டாடுறது, பிடிக்கல அண்ணன் மேல அவதூறு பரப்ப தூக்கி போடுறது, அதெல்லாம் வேண்டாம். நான் உண்மையிலேயே சொல்றேன், இந்த கட்சியை விட்டு போனாலும் கூட அண்ணன் மேல அவதூறு பரப்புறதோ, அண்ணன் புகைப்படங்களை தூக்கி வீசுறதோ அந்த வேலையே இருக்காது. எப்பவும் கூட ஒரே மாதிரி தான் யோசிப்பேன். என்னுடைய இந்த நாம் தமிழர் கட்சி தான் எனக்கான அடையாளம்.
எனக்கான முகவரி. அதனால அந்த நன்றியை மறக்கவே கூடாது. நன்றி மறக்க கூடாது. எப்பவுமே விசுவாசம் மாறக்கூடாது, மறக்க கூடாது. அதுல சரியா இருப்பீங்க கோகுல். நிச்சயமாண்ணா. பல புரட்டு புரளிகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சிட்டீங்க. இன்னொரு விஷயம்னா, இப்போ சட்டமன்றத்துல ஏன் கோகுல், எங்க கோகுல் நான் ஒண்ணு சொல்றேன், இதுவே நம்ம சமாளிச்சே போக வேண்டியது இருக்கு. அடுத்த கலப்பணியே செய்ய முடியல பாருங்களேன். இப்போ வந்து அடுத்த கேள்வி அந்த உள்கட்சி கலப்பணி தானா? உள்கட்சி பூசல், உள்கட்சியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதவே பேசுறது, அதவே இணையதளத்துல பரப்புறது, அப்புறம் அதை உங்களை மாதிரி ஊடகவியலாளர்கள் கேள்வி கேட்கறது, அதுக்கு பதில் சொல்றது, இப்படி போகுது. நான் என்ன யோசிக்கிறேன், எப்பதான் கட்சியை வளர்க்கறது, எப்பதான் கட்சி பணி செய்யறது? நம்ம அரசியல் நேரத்துல மட்டும் கட்சி பணி செய்யறோம் பாத்தீங்களா, அது வெற்றியை தராது. அது வந்து எப்படின்னா ஒரு 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 முத்தாய்ப்பா இருக்கணும். எப்படின்னா ஒரு 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 மணிமகனை சூட்டுறது மாதிரி தான் தேர்தல் பிரச்சாரம் இருக்கணும். அப்ப அதுக்கு முன்னாடி நம்ம வேலைகளை பூரா செஞ்சு வச்சிருக்கோம். அடிப்படை கட்டமைப்பு, அடிப்படை வேலைகளை பூரா செஞ்சு முடிச்சுட்டு தேர்தல் காலகட்டத்தில் அது பூராத்தையுமே ஒரு நினைவூட்டல் மாதிரி போகணும். நாங்க உங்களுக்கு எந்தெந்த போராட்டத்துக்கு வந்தோமா, இந்தந்த வேலைகளை செஞ்சோமா, இப்படிலாம் செஞ்சோமா, அந்த கட்சி நாங்க தேங்கமா, எங்க சின்ன தேங்கமா, ஓட்டு போட்டுருக்குமா அப்படின்னு போகணும். போன உடனே உங்களுக்கு தெரியும், தம்பி உங்களுக்கு நீங்க கவலைப்படாதீங்க, எங்க ஊர் பிரச்சனை நீங்க தான் தீர்த்து வச்சீங்க, எங்க ஊருக்கு நீங்க தான் அதிகமா வந்து மக்கள் பிரச்சனைகளுக்காக தலையிட்டீங்க, கேள்வி கேட்டீங்க, எங்களுக்கு பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து கொடுத்தீங்க, ஆகவே உங்களுக்கு தான் எங்க ஓட்டு, நீங்க போயிட்டு வாங்க, கவலைப்படாம போயிட்டு வாங்க. எத்தனை கட்சிக்காரன் வந்தாலும், எத்தனை வேட்பாளர் வந்தாலும், எவ்வளவு பேர் ஓட்டு கேட்டாலும் விவசாய சின்னத்துக்கு தான், நாம் தமிழர் கட்சிக்கு தான், சீமானுக்கு தான் ஓட்டு, போயிட்டு வாங்க அப்படின்னு மக்கள் சொல்ற அளவுக்கு நம்ம இருக்கணும். நம்ம இன்னமும் போய் தேர்தல் பிரச்சாரத்துல வேட்பாளர்னா யாரு, நாம் தமிழர் கட்சினா என்ன, சீமானனா என்ன, தமிழ் தேசியம்னா என்ன, தேசிய தலைவர் பிரபாகரனா என்ன அப்படிங்கறத கற்பிக்க வேண்டிய இடத்துலயே இருக்கிறோம். இதை பூரா 5 ஆண்டு காலம் செஞ்சு முடிச்சுட்டு தேர்தல் பிரச்சாரத்தப்ப போன உடனே நினைவூட்டலா தான் இருக்கணும். மக்களுக்கு பார்த்த உடனே அவங்க கண்டுபிடிக்க நம்மள, இந்த தம்பி தானே நம்மளுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்தாரு, இந்த கட்சி தானே நம்மளுக்கு செஞ்சு கொடுச்சு, அந்த கட்சிக்காரங்க இந்த தம்பி அந்த சீமானனுடைய சின்ன விவசாய சின்னம் அப்படிங்கிறத அந்த இடத்துல நினைவு, அந்த மக்கள் வந்து நினைவு கூறுற அளவுலதான் இருக்கணும் நம்மளுடைய தேர்தல் கால பிரச்சாரம் அப்படின்னு பாக்குறேன். நிச்சயமாண்ணா. ஆக்சுவலா இப்ப நீங்க சொல்ற விஷயத்த நீங்க போட்டியிட்ட தொகுதியிலேயே பண்ண தொடங்கிட்டீங்கன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. காரணம் என்னன்னா, நத்தத்துல நீங்க இருந்தாலுமே இப்ப நீங்க போட்டியிட்ட தொகுதியான அம்பாசமுத்திரத்துக்கு உங்களுடைய விசிட் ரொம்ப அடிக்கடி இருக்குது. இங்கேயே நீங்க ஒரு களத்தை தயார் பண்றீங்களா? என்ன விஷயம் அதுக்கு பின்னாடி இருக்கு? அப்படிலாம் இல்ல கோகுல். அதாவது நாம வந்து அம்பாசமுத்திரத்துக்கு இப்ப கூட போயிருந்தோம். போய் ஒரு 2-3 நாள் சில வேலைகள் முடிச்சு வச்சுட்டு வந்தோம். ஒரு கபடி போட்டிக்கு கூப்பிட்டுருந்தாங்க. கபடி போட்டியோட துவக்க விழாவை கூப்பிட்டுருந்தாங்க. அதுக்கு நம்ம கட்சி சார்பாக கட்சி உறவுகள் வந்து நிறைய பரிசு பொருட்கள் அதுக்கெல்லாம் வந்து உதவிகள் செஞ்சிருந்தாங்க. ஓடக்கரைன்ற ஒரு ஊர்ல. அப்ப நம்ம அது சேரன் மாதேவி வட்டத்துல வரக்கூடியது. அப்ப அதை போயிட்டு அதை துவக்கி வச்சுட்டு அந்த மக்கள் மத்தியில உண்மையை சொல்லனாக்க அது வந்து ஐயா காமராஜர் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அந்த கிராம மக்கள் தயார் செஞ்சிருந்தாங்க. அங்க நிறைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அந்த காணொலிகள் வெளியில வந்திருக்காங்க நினைக்கிறேன், பாத்தீங்கன்னா தெரியும். நிறைய இருந்தாங்க. எல்லா தம்பிகளும் ரொம்ப அன்போட ஒரு ஒரு உபசரிப்பு செஞ்சாங்க. ரொம்ப அந்த விழா கமிட்டியும் சரி, அந்த ஊர்ல இருந்த தமிழக வெற்றி கழகத்தை தம்பிகள் தான் நிறைய அதை ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்மளையும் சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருந்தாங்க. அது கட்சிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நாம் தமிழர் கட்சியை நேசிச்சு கூப்பிட்டுருந்தாங்க அப்படிங்கறதான் ஒரு இது. அது நேரடியா, அதாவது நேரடியா வந்து தமிழக இல்ல நேரடியா தமிழக வெற்றி கழகம் கூப்பிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த கிராம மக்கள்ல இருக்க ஆர்கனைசர் வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணவங்க, அதாவது அதனுடைய விழா ஒருங்கிணைப்பாளர்கள் பல்வேறு வகையான இதுகள் இருந்தாலும் கூட அங்க நிறைய வந்து பதாகைகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஐயா காமராஜருடைய படம் போட்டு நிறைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய படங்கள் தான் இருந்துச்சு. அதுல இருக்க தம்பிகள் தான் ஒரு சிலர் ஆர்கனைசர்ல, ஒரு சிலரும் அவங்களாவும் இருந்தாங்க. அதனால எல்லாருமே அந்த, அதாவது என்ன சொல்றேன், கட்சிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அவங்க ஒரு விருந்தோம்பலோட கூப்பிட்டு நம்மளும் போனோம். அதுக்கு இந்த மாதிரி ஐயா காமராஜருடைய நினைவுகூறல்கள் பூராத்தையுமே பேசிட்டு நல்லபடியா முடிச்சுட்டு நாங்க அதை வந்தோம். அதற்கு பிறகு இன்னும் சில கட்சி வேலைகள்லாம், ஏற்கனவே ஒரு சில கல்யாணங்கள், காது குத்துகள், இந்த மாதிரியான நிகழ்வுகளுக்கு நம்ம அந்த குறிப்பிட்ட காலத்துல, ஏன்னா கோகுல் இங்க இருந்து போய் வர்றதுக்கு 250-300 கிலோமீட்டர் ஆயிருது. அதாவது போய் வர்றதுக்கு ஒரு 550 கிலோமீட்டர் 600 கிலோமீட்டர் ஆகுது. பொருளாதார சிக்கல் இருக்கு, போய் வர்ற செலவுகள், அதனால நிறைய இருக்கு. எப்பயாவது போனோம்னா 3 நாள் 5 நாள் முழுக்க பெண்டிங் இருக்கக்கூடிய, அதாவது எதெல்லாம் வந்து இடைநிறுத்தம் இருந்துச்சு அந்த வேலைகளை பூரா செய்யறோம். இன்னொன்னு, தேர்தல் காலகட்டத்தில் வாக்குறுதிகள் கொடுத்திருந்தோம் கோகுல். நாங்க வந்து வெற்றி பெற்றால் இதெல்லாம் செய்யறோம், வெற்றி பெறாவிட்டால் இந்த மாதிரியான சின்ன சின்ன வேலைகளை எங்களால மனு கொடுத்து உங்களோட சேர்ந்து போராட முடியும், சின்ன சின்ன வேலைகளை தீர்வு ஏற்படுத்த முடியும், அந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் போறோம், பாக்குறோம், எல்லாம் பண்றோம். இன்னும் வந்து நிறைய மாவட்ட ஆட்சியருக்கான மனுக்கள்லாம் வந்து கையெழுத்து கொடுத்துட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் கையெழுத்து வாங்கினதுக்கு அப்புறம் அடுத்த போகையில அந்த மனுக்களை எல்லாம் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கட்சி பொறுப்பாளர்கள் எல்லாருமே போய் பொதுமக்களோட சேர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலையும் சார் ஆட்சியர் அலுவலகத்திலையும் புகார் மனுக்கள் கொடுத்தோம்னாக்க அதுக்கான தீர்வுகள் ஏற்படும். இப்போ ஒரு பஸ் ஸ்டாப் ஒரு ஊருக்கு தேவைப்படும், ஒரு சின்ன சின்ன குப்பைகள் தூய்மை செய்யறது இருக்கும், மரக்கண்டுகள் நடுறது மாதிரி இருக்கும், ஆதார் அட்டை, ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு, பட்டா சீட்டு, இந்த மாதிரி மக்களுடைய அன்றாட தேவைகள் இருக்கும், முதியோர் உதவித்தொகை, முதிர்கன்னிகள் உதவித்தொகை, இந்த மாதிரியான உதவித்தொகைகள், இந்த மாதிரியான வேலைகள் நிறைய வந்து ஊர்களில் பிரச்சாரத்துக்கு போயில நிறைய பேருக்கு வாக்குறுதிகள் கொடுத்தோம். அந்த வாக்குறுதியில வெறுமனை கடந்து போயிடக்கூடாது, அதுகளை பூரா செய்யணுன்ற ஒரு ஆர்வத்துல தான் அது நம்மளுடைய
பொறுப்பாளருடைய கடமையும் கூட. சொன்ன நிச்சயமா இதெல்லாம் நீங்க பண்ணுவீங்கன்னு தெரியும். ஆனா இதெல்லாம் அம்பாசமுத்திரம் தொகுதியில நீங்க தொடர்ச்சியா பண்ணிட்டு இருப்பீங்கன்றதான் புதுசா இல்ல இருக்கு. அதுதானே கோகுல் பண்பு. நம்ம போயிட்டு பேருக்கு போனோம் வந்தோம் தேர்தலில் நின்றோம் அப்படின்னு சொல்லி வர்றதுக்கு பதிலா முழுமையாக போய் அவங்களுக்கான தீர்வை ஏற்படுத்துறோம்ன்ற கொடுத்த வாக்குறுதியில நிறைவேற்றுறதா சரியா இருக்கும். இல்லாட்டி நாமளும் திராவிட கட்சிகள் மாதிரி ஆயிடக்கூடாதுல. தேர்தல் காலம் வந்தாக்க நாங்க அதை செய்வோம் இதை செய்வேன்னு சொல்லிட்டு தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் குப்பரடிச்சு படுத்துக்க கூடாது. வென்றாலும் தோற்றாலும் மக்கள் பணி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். மக்களுக்கு நம்ம கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டே இருக்கணும். மக்கள் மத்தியில நம்ம வந்து தமிழ் தேசியத்தை பரப்பிக்கிட்டே இருக்கணும். கட்சியினுடைய கொள்கையை பேசிக்கிட்டே இருக்கணும். களப்பணிகள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் கோகுல். அப்பதான் அந்த கட்சி வளர முடியும். எனக்கு கொடுத்த தொகுதியில என்னால முடிஞ்ச வேலையில செஞ்சுக்கிட்டே இருப்பேன். எப்போ அது அந்த தொகுதி பொறுப்பாளருடைய ஆதரவோட தான் செய்யறேன். அந்த தொகுதி பொறுப்பாளர் நிறைய ஆர்வமா இருக்காங்க. என்னை அவங்க தான் கூப்பிடுறாங்க. நம்ம தொகுதி பொறுப்பாளர்கள் தான் இந்த ஊர்ல கபடி போட்டி நீங்க வந்துருங்க, இந்த ஊர்ல கூப்பிட்டுருக்காங்க, நீங்க உங்களுக்கு வர தேதி இருக்கா, அந்த நேரம் இருக்கா, ஒதுக்கி வர முடியுமா அப்படின்னு கேட்கறாங்க. நாமளும் அதுக்கு தகுந்த மாதிரியே ஒதுக்குறோம். மொத்தமான வேலைகளை பூராமே வச்சுக்கிட்டு மொத்தமா போய் 3 நாள் 5 நாள் அப்படி தங்கி அந்த வேலைகளை பூரா முடிச்சுட்டு வரோம். முழுக்க என்னுடைய உழைப்புக்கு பின்னாடி பூராமே அம்பாசமுத்திரம் தொகுதி பொறுப்பாளர்களுடைய பங்களிப்பு தான் எல்லாமே. நிச்சயமா. அப்ப நீங்க நத்தத்துல இருந்து எதுக்கு நீங்க வரீங்கன்ற கேக்குறதுக்காக இல்ல, நீங்க வாங்க வந்து களப்பணி செய்யுங்க, அவர்களே அழைப்பு விடுறாங்கன்னு சொல்றீங்க. ஐயோ அதெல்லாம் ரொம்ப 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 அருமையான ஒரு அன்பான அங்க இருக்கக்கூடிய கட்சி பொறுப்பாளர்கள்ல என்னோட வேலை செஞ்சவங்க ரொம்ப அன்பான ஒரு நபர்கள். எப்பவுமே மறக்க முடியாத நபர்கள். இன்னும் சொல்லணும்னா நான் போயிட்டு பாதி பேத்துக்கு மேல என்னால தகவல் சொல்ல முடியல. அந்த தேதியில வர்றேன் இப்படி வர்றேன்னு சொல்ல முடியல. குழுவுல போடுறதான் அவங்களே நிறைய பேர் சங்கடப்படுவாங்க நீங்க வந்துட்டு சொல்லாம போயிட்டீங்க. உண்மையிலே சொல்றேன். எனக்கு வந்து எப்படின்னா ஒரு கல்லூரிக்கு படிக்க போயிட்டு அந்த கல்லூரியில இருந்து படிச்சு முடிச்சுட்டு வெளில வந்ததுக்கப்புறம் திரும்ப போய் ஒவ்வொரு ஆசிரியர்களா போய் பார்ப்போம் தெரியுமா. நம்ம டிபார்ட்மெண்ட்ல போய் பாக்குறது போகிறதுக்கு நம்ம டிபார்ட்மெண்ட்டை தாண்டி வேற டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் அது மாதிரி எல்லாம் பார்த்து அவங்களால ஒரு நல விசாரிப்போம்ல. படிச்ச காலங்கள்ல இருந்த நினைவுகள் அதை பூரா அதிக நினைவுகளை பூராமே சேமிச்சு பேசி அவங்கள்ட்ட வந்து ஒரு என்ன சொல்றது ஒவ்வொரு வகுப்பறையா போய் பாக்குறது, நம்ம நடமாடின இடங்களை பூராமே பாக்குறது, அதுகளை பூரா எப்படி நினைவு கூறுறோமோ அதே மாதிரி இருக்கு. ஏன்னா நம்ம இந்த தேர்தல் காலகட்டத்தில் ஒவ்வொரு உறவுகள் வீட்டுல அங்கங்க மதிய நேரங்கள்ல வந்து சாப்பாடு கூப்பிட்டுருப்பாங்க. வேற ஏதாவது களப்பணிகள் அந்த கிராமங்கள்ல போய் செய்யும் போது இதுதான் எங்க வீடுன்னு ஒரு களப்பணியாளர் கூப்பிடுவாரு. அவங்க வீட்டுல போயிட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு வந்திருப்போம். இப்ப அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, திரும்ப இப்போ வரையில எங்க வீட்டுக்கு வரல அவங்க வீட்டுக்கு வந்தீங்க அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. அப்ப நம்ம என்ன பண்றது, கட்சியில களப்பணி செஞ்சவங்களோட வீட்டுகளுக்கு அப்படியே ஒரு ரவுண்டு போயிடுறது. ஏற்கனவே போனவங்களுக்கு ஒரு அட்டரன்ஸ் போடுறது. அதுல என்னென்ன விசேஷங்கள் இருந்து அந்த விசேஷங்கள் எல்லாம் போயிருக்க முடியாது. அவங்களையெல்லாம் திரும்ப போய் பார்த்துட்டு அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டு மொய்க்கு அவர்கள் கொடுத்துட்டு இப்படி எல்லாம் வர வேண்டிய சூழ்நிலைகள்லாம் இருக்கு கோகுல். எனக்கு வந்து அந்த மக்களுடைய அன்பு வந்து அளவு கடந்த அன்பு. இப்போ நான் திரும்ப சொல்றேன், நான் வந்து ஒரு குடும்பத்தோட சுற்றுலா போகணும்னு ஆசைப்பட்டா கூட அம்பாசமுத்திரம் தொகுதி போனீங்கன்னாக்க நிறைய இடங்களை சுத்தி பார்க்கலாம். நிறைய மக்களுடைய போய் நம்மளுக்கு உழைச்சவங்களோட இருக்கிறோம் பாத்தீங்களா. நம்ம மேல அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா கோகுல் ஒண்ணுமே இல்ல. அம்பாசமுத்திரத்துல எனக்கா உழைச்ச களப்பணியாளர்கள் எதிர்பார்க்கறது, நீங்க வந்தா ஒரு நேரம் எங்க வீட்டுக்கு வந்துட்டு போங்க, நீங்க வந்தா ஒரு நேரம் எங்க வீட்டுல வந்து சாப்பிட்டு போங்க. இந்த அன்பே எனக்கு வந்து தங்குற இடம். இப்ப மத்த இடங்கள்லாம் போனா தங்குறதுக்கு நம்ம அறை எடுத்து தங்கணும். ஆனா அம்பாசமுத்திரத்துக்கு போனா எனக்கு குறைஞ்சபட்சம் எனக்கு வீடுகளே தனி வீடுகளே எனக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 5 இடத்துல 10 இடத்துல இருக்கும். வெவ்வேறு இடங்கள்ல நம்ம போனா அந்த வீட்டை வந்து தங்கலாம் முழுமையா. அதாவது அவங்க வீட்டுல என்னாக்க குடியிருக்க மாட்டாங்க. அவங்க வந்து நகர்ப்புறங்கள்ல இருப்பாங்க. பொதுவாகவே கிராமம் உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரியான தென் மாவட்டங்கள்ல பூராமே கிராம மக்கள் பூராமே மேல வெளி மாவட்டங்கள்ல வேலை பார்ப்பாங்க. சென்னையில, கோயம்புத்தூர்ல, திருப்பூர்ல அந்த மாதிரி. ஆனால் அவர்களுக்கான இல்லங்கள் வீடுகள் பூரா பெரிய பெரிய வீடு கட்டி போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் நம்மள நிறைய தங்க வைக்கிறதுக்கு பாத்துக்கிறதுக்கு நிறைய இருக்காங்க. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு வீட்டுல இருந்து சாப்பாடு வந்துடும். ரொம்ப அன்பான மக்கள். தொடர்ச்சியா தம்பிகள் போயிட்டீங்கன்னா எப்பவுமே 10 தம்பிகள் கூட இருப்பாங்க. நம்ம பார்த்து தூக்கம் வருதா போங்கடா நான் போய் தூங்குறேன்னு போனா தானே தவிர மத்தபடி நம்ம கூடவே இருப்பாங்க. அந்த அளவுக்கு அன்பானது. இன்னமும் நான் திரும்ப சொல்றேன், எனக்கு வந்து அம்பாசமுத்திரம் வந்து ஒரு தாய் வீடு, மற்றொரு தாய் வீடு மாதிரி ஆயிடுச்சு. மனமகிழ்ச்சியோட போய் மனமகிழ்ச்சியோட களப்பணி செஞ்சுட்டு மனமகிழ்ச்சியோட வந்து சேர்ற அளவுக்கு எனக்கு அம்பாசமுத்திரம் அவ்வளவு ஒரு நெகிழ்ச்சியான ஒரு நினைவுகளோட கூடிய இடமா மாறி போச்சு. ஒவ்வொரு நாளும் அம்பாசமுத்திரம் நான் இப்பவும் திரும்ப சொல்றேன், எனக்கு தொழில்கள் முழுக்க இங்க இருக்கிறதுனால, திண்டுக்கல் மாவட்டத்திலே மதுரை மாவட்டத்திலே இருக்கிறதுனால நான் இங்க இருக்கேன். முழுக்க முழுக்க தொழில்களை எல்லாம் என்னால மாத்திக்கிற முடிச்சுன்னா நான் அம்பாசமுத்திரத்திலோட செட்டில் ஆயிருவேன். அப்படி ஒரு அருமையான ஊர், குறிப்பா தாமிரபரணி. ஆகவே அந்த பசுமையான தாமிரபரணி அந்த எப்பவுமே ஜீவநதி, வற்றாத ஜீவநதி, அந்த ஊருக்கு போய் அது சீமானனுக்கு தான் அந்த நன்றியை சொல்லணும். எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் திரும்ப திரும்ப அண்ணனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். போயிட்டு ரொம்ப அருமையான ஒரு இது கோகுல். பல பேட்டிகள் உங்கள்கிட்ட மட்டும் இல்ல, பல பேட்டிகள் இதை சொல்லிட்டேன். எனக்கு அப்படி ஒரு அற்புதமான ஒரு என் குடும்பத்தோட கூட்டிட்டு போய் பல இடங்களை சுத்தி காட்டணும், அந்த நினைவுகளை எல்லாம் பயந்துக்கிறேன்னு ஆசைப்படுறேன். தொடர்ச்சியா நான் வந்து இன்னும் அம்பாசமுத்திரத்துல களப்பணிகள் செய்வேன் கோகுல்.